தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை திருப்பி கொடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. மறுபடியும் ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த அதே சுவிசேஷமானது கடைசியில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எந்த நாமத்தை குறித்தவர்கள் பிரசங்கித்து அந்த நாமத்திற்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அதே நாமம் மறுபடியும் கடைசியில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிச்சயமாக பேய்களை துரத்துதல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு, எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். வானத்துக்கு பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஏங்க சபை மறந்து போச்சு? சபையா மறந்து போச்சு? வேதத்தில் எங்குமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அல்லாமல் வேறு எந்த ஒரு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை.